கன்னி ராசி நேர்களுக்கு ராகு கேத்து பயிற்சி 2025 எப்படி இருக்கும்? கேத்து பகவான் 12வது பாவத்தில், ராகு 6வது பாவத்தில் வருகிறார். ராகு 6வது பாவத்தில் வரும் பொழுது உங்களுடைய விரோதிகள் குறைவார்கள், மன கஷ்டம் குறையும், அலைச்சல்கள் குறையும். ஆனால் 12ஆம் பாவத்தில் கேத்து, தூக்கத்தில் சிறிய சிறிய பிரச்சனை, கனவுகள் அதிகமாக வர்றது, இதெல்லாம் கொஞ்சம் தொல்லைகள் இருக்கும். ஏனென்றால் சனி பகவானும் 7வது பாவத்தில் இருக்கிறார். சிறிய விவாதம் திருமண வாழ்க்கையில் இருக்கும். பெரிய விவாதம் பெருசாக இருக்காது, சிறிய விவாதம் இருக்கும். சரியான நேரத்தில் சாப்பாடை சாப்பிடவில்லை என்றால் வாய்வு தொல்லைகள் அதிகமாகும். ஏனென்றால் 7ல் சனி 6ல் ராகு இருக்கும் பொழுது ரொம்ப அதிகமாக சூடாக சாப்பிட்றதோ, தேவையில்லாத நேரத்தில் ஏதாவது கடிக்கிறது எல்லாமே சாப்பிட்டு கொண்டு இருந்தால் வாய்வு தொல்லைகள் அதிகமாக இருக்கும். அப்புறம் ஏப்பம் வந்துக்கினே இருக்கும், பிரச்சனையில் மாட்டிக்கொள்வீர்கள். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம், தைரியமாக இருங்கள், பயப்பட வேண்டிய வேலையே கிடையாது என்று சொல்வேன். அரசியல்வாதிகளுக்கு சுமாரான நேரம், ஆனால் மன கஷ்டங்கள் குறையும், இருக்கிற இடத்துல சந்தோஷமாக இருப்பீர்கள். வியாபாரிகளுக்கு போன காலத்திலேருந்து இந்த காலம் பெட்டராக இருக்கும், நல்ல காலம் என்று சொல்வேன். லாபத்தை சிறிசாக பார்ப்பீங்க, ஆனால் நல்ல லாபம் வந்து சேரும். சின்ன சின்னதாக லாபம் வந்து சேரும் என்று சொல்லுவேன். படிக்கிற ஸ்டூடெண்ட் தைரியமாக இருக்கணும். நைட்டெல்லாம் ஃபோனெல்லாம் பார்க்கக்கூடாது. 12ல் கேத்து இருக்குது. ரொம்ப அதிகமாக ஃபோன் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் தலைவலி வரும், மைக்ரைன் வர்றதுக்கு எல்லாமே வாய்ப்புகள் உள்ளன. கண்ணில் நோய் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் வீட்டில் இருக்கின்ற எல்லா பெரியவர்களுக்கும், பெண்களுக்கும், அம்மாக்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் தன்னுடைய பாடிக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். வீட்டு வேலையே பெருசாக இருக்குது, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலைன்னு பரவாயில்ல. ஆனால் உணவை டைம் எடுக்கணும். பாத்ரூமில் போகும் பொழுது வளர்க்காத அளவுக்கு பாத்ரூமை க்ளீனாக வைக்கணும். அதில் தண்ணியெல்லாம் ரொம்ப தங்கக்கூடாது. இதை மாத்திரம் பார்த்து கொள்ளுங்கள். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம் பாருங்க, கன்னி ராசிக்குள்ள 12வது பாவத்தில் கேத்து இருக்கும் பொழுது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். அதுக்கப்புறம் பகவான் விநாயகரை கும்பிட வேண்டும். நீங்கள் இருக்கிற ஏரியாவில் புதன்கிழமை விநாயகரையும், வியாழக்கிழமை ராமர், கிருஷ்ணர், பெருமாளை போய் கும்பிட்டுட்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ராகு கேத்து பயிற்சியில் நீங்கள் சுகமாகவும் சந்தோஷமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.